ஞாயிறு சிறப்பு நேயர் விருப்ப நேரலை. ஓகே, சண்டே ஸ்பெஷலாக நீங்கள் கேட்ட பல கேள்விக்கு இன்னைக்கு பதில் வரப்போகுது. ஸோ பவுனம்மா கையில் வச்சிருக்கிறது கீழே வைங்க, என்னென்ன சொல்லிடலாம் நேயர்கிட்ட. ஸோ அதுக்குள்ளே ஃபேஸ்புக்கில் வழக்கம் போல் ஆரம்பமே அமர்க்கலமாக லைவ் போகாமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. வாரம் நம்ம இந்த மாதிரி அசைவங்களுக்கு போகல, அதுலேயும் இன்றைய நவீன காலத்தில் கிடைக்கக்கூடிய, நல்லா நோட் பண்ணிக்கங்க, நவீன காலத்தில் கிடைக்கக்கூடிய, அப்படியே பிரித்து கொட்டுங்கம்மா, நவீன காலத்தில் கிடைக்கக்கூடிய குறைந்த விலையில் இருக்குது இல்லைங்களா, பிராய்லர் கோழி. நல்லா நோட் பண்ணிக்கங்க, பிராய்லர் கோழி. இதோ ஓப்பன் ஆயிடுச்சு, நான் வந்துட்டேன். ஸோ கட்டானாலும் பிரச்சனை இல்லை. எனது அருமை சகோதர சகோதரிகளை காலை மாற்றி போட்டு பாருங்க, தமிழங்கள் நல்லா போடுங்க. நேயர்களை பார்த்து உட்காருங்க, எல்லா சேனல்லையும் தெரியட்டும். ஸோ இப்போ இது வழக்கம் போல நம்ம என்னன்னு சொல்லலாம். அடுத்து முதல்ல இதுக்கு போயிடலாங்களா. இப்போ நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது என்னது, நிகழ்ச்சிக்கு உள்ள போறக்குள்ள தெளிவா சொல்லிடுறேன். இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்ற காணொலி அல்ல, சரிங்களா. நாங்க பிராய்லர் கோழியில சமைச்சா இப்படி சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடம், சரிங்களா. சாப்பிட்டுட்டும் ஆரோக்கியமா இருக்கிறோம். அதற்கு இத சமைக்கிற முறை பவுனம்மாவுடைய பவுன் ஃபுட்ஸ் உடைய பாரம்பரிய முறை. இதுக்கப்புறம் செய்யக்கூடியது நம்ம குரு வைத்திய வாழ்வியலுக்கான குரு வித்தை பயிற்சி. அதை 2 முழு பலனை பெறறதுக்காக அந்த வாழ்வியல் எப்படி அமைச்சுக்கிறது, உணவும் உடற்பயிற்சியோட சேர்ந்த வாழ்வியலை யார் யார் எப்படி அமைச்சுக்கிறது அப்படின்னு நாங்க எங்களுக்கானதை கண்டுபிடிச்சு வாழ்ந்துட்டு ஆரோக்கியமா இருக்கிறோம். அதை உங்க முன்னாடி வைக்கிறோம். வேணா நீங்க உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். இது கண்டறிதல் அப்படிங்கிற வார்த்தையை போடுற காரணம் என்னன்னா, இது எங்களோட ரிசர்ச். நாங்க எந்த புத்தகத்தை படித்தோ யாராச்சும் சொன்னதை வச்சோ தெரிஞ்சுக்கல, சரிங்களா. முதல்ல சமைச்சு பார்த்து அது எங்களுக்கு ஒத்துக்காம, அப்புறம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சு, ஸோ அதை சாப்பிட்டு ஒத்துக்காம அதுக்கு ஒரு பயிற்சியை கண்டுபிடிச்சு, அது 2 முழு பலனை சில டைம் தராதப்போ எப்படி வாழணும், அதற்கு முந்தைய நாட்கள் அதற்கு பிந்தைய நாட்கள் நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அமைச்சு எல்லாம் ரிசர்ச் பண்ணி 13 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை உங்க முன்னாடி எங்களோட தீசிஸ்ன்னு வச்சுக்கோங்க, எங்களோட ஆராய்ச்சி தகவலை உங்க முன்னாடி வைக்கிறோம், சரிங்களா. இப்போ இந்த காணொளிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக்ல பார்த்தாலும் சரி, எடுத்து போடுற வெர்ஷன்ல யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்மளோட எந்த சேனல்ல பார்த்தாலும் சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு தெளிவும் சொல்லிடுறேன். பவுனம்மா அப்படிங்கிற ப்ரொஃபைல் தனியா இருக்குது. ஜெம்சி குரு அப்படிங்கிற ப்ரொஃபைல் ஏற்கனவே பல லட்சம் பேரோட இணைஞ்சு ஓடிட்டு இருக்குது. அது இல்லாம சிசி நியூஸ் குரு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. சோ இப்ப இவளுக்கு ஒண்ணு போட்டுடலாமா? எதுமா இத போட்டுட்டா? இந்தடா இந்த எலும்பு இந்தடா வாடா, இவன் இப்படி இப்படி இந்த இங்க போட்டுருக்கு பா. போய் பேச, சரிங்களா. சோ சிசி நியூஸ் குரு, பரம குரு, சினி வேர்ல்டு குருன்னு ப்ரொஃபைலும் 4 இருக்குது. மொத்தம் 5 ப்ரொஃபைல் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்தது பஸ்பி குரு, அது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். சோ 5 ப்ரொஃபைலும் கிட்டத்தட்ட 30 யூடியூப் சேனலும் 30 ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. எதுக்குன்னு எல்லாம் வருங்காலத்துல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. புதியவர்கள், குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஏற்கனவே போதிய விளக்கம் கொடுத்துட்டேன். இது எடுத்து போடுறத எதுல வரும் அப்படிங்கறத நம்மளோட ஜெம்சி குருலையும் யூடியூப்லயும் நான் வந்து யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுவேன். ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுவேன், ஓகேங்களா, நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ்ல. ஓகே, அதாவது ப்ரொஃபைலுக்குள்ள. சோ இப்போ போதிய விளக்கம் கொடுத்தாச்சுங்களா. எடுத்து போடுற வெர்ஷன்ல உங்களுக்காக ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் மெயின் வீடியோலயும் க்ளோஸா எடுத்திருக்கிறேன். சோ இது நாங்க சொல்லக்கூடிய குரு பார்வை நிகழ்ச்சிக்காக. சோ இது லாங் ஷாட்லயே இருக்கும், நாங்க சொல்ற வார்த்தைகள் தான் முக்கியம். சோ அதனால வந்து இதை நீங்க இந்த கோணத்திலேயே பாருங்க, ஓகேங்களா. நாங்கள் நடிக்கல, எங்களுடைய இயல்பான வாழ்க்கையை உங்க முன்னாடி வைக்கிறோம். அதை முதல்ல புரிதலுக்கு ஏற்படுத்துறதுக்காகத்தான் நேரலையிலேயே இருக்கும், ஒரே டேக்ல இருக்கும், ஓகேங்களா. சோ ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பலன் பெறாதவனால இவ்வளவு ஸ்பான்டீனியஸா தான் பெற்ற பலனை பற்றி தெளிவா உலக மக்கள் விளக்குற மாதிரி விளக்க முடியாது, அதாவது விளங்குற மாதிரி விளக்க முடியாது. சோ அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க. நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி பறைசாற்ற மாட்டோம். சாத்தியப்படாத எதையும் உங்களுக்கு சான்றாக வைக்க மாட்டோம். 2 மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர்றேன். அது இந்த காரணத்தை கொண்டு
காசு கொடுத்து ஒருத்தன் எங்களை பயன்படுத்தி பார்த்துட்டு வெளியே சொல்லுனாலும் நடக்காது ராசா இங்க. ஓகே, நாங்க எங்க வாழ்வியல வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்களே வாலண்டியரா கூட போய் சிலது பண்ணுவோம். கரும்பு சக்கரை பார்த்துருப்பீங்க, நாட்டு கரும்பு சக்கரை செய்யற இடம், எண்ணெய் ஆட்டுறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் செய்திருப்போம். அந்த மாதிரி இது எங்க வாழ்வியல நாங்க பயன்படுத்துறது, அதை அவங்க முன்னாடி வைக்கிறோம். சோ இப்ப உள்ள போலாங்களா? இப்ப சொல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வாரத்து அதாவது மாதத்துல முடிஞ்சா 4 வாரம், இல்ல அப்படின்னா 2 வாரமாவது குறைந்தது நாங்க இதை பயன்படுத்துறோம். ஒரு முறை எடுத்துக்கிட்டா நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப இது வச்சிருக்கிறது இன்னைக்கு 2.25 கிலோ, 2 கிலோ இல்ல 2.25 கிலோ கோழி. அதுல இப்போ பவுனம்மாக்கு ஒரு ஈரல், ஒரு கோழியோட ஈரல் அப்படியே அவங்களுக்கும், சரிங்களா, எனக்கு ஒரு கோழியோட ஈரல் அப்படியே. வாங்கிட்டு வந்தது ஒரு கோழி, ஆனா பாத்தீங்கன்னா 2 கோழியோட ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கோம். சோ 2 பேர் உள்ள வீட்டுக்கு நல்லா நோட் பண்ணுங்க, 2 பேர் உள்ள வீட்டுக்கு இந்த ஈரல் மட்டும் தனியா ஒவ்வொரு கோழியோடது வேணும். சோ எனக்கு ஒண்ணு, பவுனம்மாக்கு ஒரு கோழியோடது. சோ இப்ப தனியா வச்சாச்சுங்களா, சமைச்சும் தனியா சாப்பிட்டுருவோம். கரெக்டா டிவைட் பண்ணி அந்த நியூட்ரிஷன் வேல்யூன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஊட்டச்சத்து 2 பேருக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி. சோ ஒரு கோழி வாங்கினாலும் 2 ஈரல் 2 பேர் உள்ள வீட்டுக்கு. 4 பேர் இருந்தா 4 வாங்கிக்கிங்க. கட்டாயம் அடல்ட் குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்ல, வயது வந்தவங்க இருக்காங்களா அவங்களுக்கு வேணும். அதை முதல்ல மெயினா பாத்துங்க. அதுக்கப்புறம் இந்த கோழியோடைய முதுகு பகுதி, இங்க தலை, இந்த எப்படி சொல்றது, இந்த கழுத்து பகுதியிலிருந்து கீழே இந்த தண்டு விட முடியுது இல்லைங்களா நம்மளுக்கு, அந்த மாதிரி கோழிக்கு முடிகிற இடம் வரைக்கும் மேல கொழுப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கோழியை எடுக்கணும். வெறும் புரோட்டீனை மட்டும் எடுத்துடக்கூடாது. நம்மளுடைய தாரக மந்திரமே, குரு வைத்திய உணவே மருந்து தயாரிப்புடைய தாரக மந்திரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, புரோட்டீனை நம்ம சொல்ற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12, HDL ஹை டென்சிட்டி லிபோ புரோட்டீனோட இன்சுலேட் பண்ணி எடுக்கணும். புரோட்டீனை மட்டும் தனியா எடுக்க கூடாது. அது இயற்கையா தயாரிச்சதா இருந்தாலும் நம்மளோட ரிசர்ச்ல உங்க முன்னாடி வைக்கிறது, ஓவர் புரதமும் உடம்புக்கு ஆகாது. ஒரு புரதம் முழு பலனை தரணும்னா அந்த புரதத்தோட இந்த ஃபேட்டுகளுடைய வகைகள் இருக்கணும். அது உடம்புக்கு, ஒவ்வொருத்தர் உடம்புக்கு இப்ப நான் சொன்ன ஃபேட்டுகள்ல ஒவ்வொன்று தேவைப்படும். மீதி எடுத்துக்கும், மீதியை வெளியதல்ல வைக்கவும் முடியும். அதற்கான குரு வித்தை இருக்கு. எல்லா கொழுப்பு உள்ள போய் பிரச்சனை பண்ணிருமான்னு ஒரு குரூப் கிளம்பிடாதீங்க. இது வெறும் சோத்தை பத்தி சொல்றக்கூடிய சேனல் அல்ல, நிகழ்ச்சி அல்ல. இதுக்கு அடுத்தது குரு வித்தை எப்படின்னு ஏற்கனவே ரிலீஸ் பண்ணி இருக்கிறேன். அதாவது அடுத்து நான் செய்தும் காட்டுற நேரலையில சிலதெல்லாம் இங்கேயே தொங்கிட்டு செய்வில்லைங்களா. அதனாலதான் பயிற்சி செய்யற இடத்துலயே உங்களுக்கு நம்மளுடைய உணவு தயாரிப்பு பறைசாற்ற இடமாவும் மாத்திருக்கிறோம். இங்கேயே தான் அடுத்தது. இப்ப இதை முடிச்சுட்டு அடுத்தது இங்கேயே உங்களுக்கு லைவ்லயும் அடுத்தது சில்லி சிக்கன் 65 ஞாயிற்றுக்கிழமை காலையில 6:30 மணிக்கு எப்பவும் சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நேற்று சனி பிரதோஷம், எல்லா லைவும் போட்டுட்டு அதெல்லாம் நைட்டு அப்லோடு பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த ஓய்வு உடம்புக்கு கொடுத்தாகணும். அதனால போஸ்ட்பான் பண்ணி இப்போ 8 மணிக்கு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சுங்க. அந்த கொழுப்போட எடுக்கணும். எதுக்குன்னா புரதமும் அந்த கொலஸ்ட்ராலும் நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த கிழவிக்கு எத்தனை வருஷமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற பவுனம்மால இந்த கிழவி இதையவே இனி வருங்காலத்துல பேச போது நோட் பண்ணி. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்கிற இப்ப சொல்லுங்க மக்கள்கிட்ட, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிழவி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் மக்களை. புரதத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, அதில் இருக்கிற உள்ளடங்கிய புரதச்சத்துக்களையும் சேர்த்து சாப்பிடணும். சொன்னதையே திருப்பி சொல்லாத. புரதத்தோட எதை சேர்த்து சாப்பிடணும் அதை சொல்லு. இப்ப நான் சொன்னல, நீ அத்தனை வேகத்தையும் தனியா பேர் சொல்ல வேண்டாம். புரதத்தை தனியா சாப்பிடக்கூடாது, அது கூட எதை சேர்த்து சாப்பிடணும் கட்டாயம் இருக்கிற மாதிரி. ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12, HDL ஹை டென்சிட்டி லிபோ புரோட்டீன் தயாரா பண்ணிட்டு இருக்கிற மக்களை எங்க ஆத்தாலும் பேசும். நோட் பண்ணிக்க, இத்தனை வார்த்தையும் எங்க ஆத்தாவும் பேசு. சிம்பிளா நீ புரிஞ்சுக்க வேண்டியது, புரதத்தோட கொழுப்பு, நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய கொழுப்புகளையும் சேர்த்துதான் சாப்பிடணும். நம்மளுடைய குரு வைத்திய உணவே மருந்து தயாரிப்புல எப்பவுமே புரதம் பயன்படுத்தில அதோட saturated fat, mono unsaturated fat, poly unsaturated fat, omega 3, omega 9, omega 12, HDL high density lipoprotein. இத நான் பேசியில நீ டேஸ் பண்ணிட்டு உட்கார கூடாது, புரியுதா? மண்டைன்னு ஒண்ணு எதுக்கு இருக்குது?
அந்த மண்டையில ஏத்தணும். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல இதை உட்கார்ந்து கையில கேட்டுக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? உடனே ஒரு குரூப் கமாண்ட் போட வருவீங்க. கமாண்ட் போட்டவன் மரியாதையை அந்த கிளவியை கூட்டிட்டு போய் வச்சு நிகழ்ச்சி பண்ணிரு. சரியா? நான் கொடுத்துறேன் இந்த கிளவி எனக்கு வேண்டாம். நீங்களா கூட்டிட்டு போய் கிளவி வச்சுக்கங்க. எவன் நல்லா கிளவி சப்போர்ட் பண்றீங்களோ கூட்டிட்டு போய் இதே மாதிரி நிகழ்ச்சி நீங்களே பண்ணிக்கணும். என்கிட்ட கமாண்ட் போடக்கூடாது. ஓகேவா? சோ ஜோக்ஸ் அபார்ட். இப்ப நம்ம அடுத்தது மெயின் என்ன சொல்லியிருக்கோம்? புரதம். அதுக்கு இன்சுலேட் ஆகிற மாதிரி கொழுப்பு வகைகளை கூட சேர்த்தி தான் எடுக்கணும். அதற்காகத்தான் 2 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் சரி, எடுக்க வேண்டியது என்ன? ஒரு கோழி முழுசா வேணும் நம்மளுக்கு. என்னங்க? ஒரு கோழி முழுதாக வேண்டும். ஓகே. அப்புறம் இத சமைக்கிற டைமிங் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் கண் கூட இப்ப நான் இது எடுக்க வேண்டியது கோழி முழுசா எடுக்கிறது முடிவு பண்ணிட்டோங்களா? எதோட சேர்ந்து இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா? புரதம் இருக்கணும், கொழுப்பு இருக்கணும் முடிவு பண்ணிட்டோம். 2வது இது வெற்ற இடம். கண்ணு முன்னாடி நீங்க போய் நின்னதுக்கு அப்புறம் அந்த கோழியை புடிச்சிட்டு போய் உரிச்சு வெட்டி நம்மளுக்கு கொடுக்கற இடமா இருக்கணும். அதை 100% உறுதிப்படுத்துற இடமா இருக்கணும். அதுக்குள்ள தின்னுட்டு வண்டியடா டவுசர் பாண்டி இதுல வாய் வைக்காதடா. இந்தாடா தூக்கிட்டு போட போய் சாப்பிட போட 1.5 ரூபாய்க்கு தூக்கிட்டு. என்ன விஷயங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கண்ணு முன்னாடி உரிச்சு வெட்டி கொடுக்கற இடமா இருக்கணும். அப்படி வெட்டி எடுத்துட்டு வர்றதும் நல்லா நோட் பண்ணுங்க. அப்படி வெட்டி எடுத்துட்டு வர்றதும் 90 நிமிடத்துக்குள்ள சில்லி போட்டணும். சோ சில்லிக்கு இதுல போன்லெஸ்ஸா ரெடி பண்ணி இருக்கிறோம். என்னன்னு கேட்டோம் இல்லைங்களா? நம்ம எடுத்துக்கங்க. அதை அப்படியே மேலால போடுறேன். இங்க பாருங்க. முழுக்க முழுக்க போன்லெஸ்ஸா, சரிங்களா? எலும்பே இல்லாம அந்த சதை பகுதி மட்டும் புரதமா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறோம். கூட அதுக்காக விட்டமின் மினரல் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்றாதீங்க. சோ இப்போ இத 90 நிமிடத்துக்குள்ள பயன்படுத்தி ஆகணும். நீங்க என்னதான் கழுவி வச்சீங்கனாலும் நம்ம குரு வைத்திய வாழ்வையில குளிர்சாதன வசதியை பயன்படுத்துவதில்லை. சோ இத 90 நிமிடத்துல பயன்படுத்திடணும். இத நம்ம சுத்தி செய்து ஒரு கவர்ல வச்சு தண்ணிக்குள்ள போட்டு வைப்போம். இத மறுபடியும் ஒரு 90 நிமிடம் டைம் எடுத்துக்க. மொத்தம் 3 மணி நேரத்துல இது 1.5 மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்திடுங்க. இந்த பக்கம் இருக்கிற குழம்பு வைக்கிறது, வறுவல், பிரியாணிக்கானது 3 மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்திடுங்க. நம்ம கண்ணு முன்னாடி வெட்டி எடுத்துட்டு வந்ததை சுத்தி செய்து வைத்துதான் 3 மணி நேரம். அதையும் காத்து படுற மாதிரி வெளியே சும்மா இப்படியே வச்சு 3 மணி நேரம் கிடையாது. இதை மூடியெல்லாம் வைக்கணும். இப்படி திறந்து போட்டுட்டு பண்ணிடாதீங்க. அதுலயும் ஓவரா இதாயிரும். சமைக்கல ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா அது வச்சு செஞ்சிடும் அப்புறம் பின்னால. சோ அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. சோ தேர்ந்தெடுக்க வேண்டிய கோழி எப்படின்னு சொல்லிட்டு, தேர்ந்தெடுத்த கோழி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,400 இருந்தது. அது நம்ம எப்படி சொல்றதுங்க, உரிச்சி எல்லாம் வெட்டினது போக 280 இருந்தது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஈரலும் குட்டிக்காய் 2 சேர்த்தி வாங்கினால அந்த 2,280 பக்கம் வந்திருக்கு. சோ 2.25 கிலோ இப்படி எடுத்துருக்கிறோம். சோ இதுல நம்ம சொல்ற மாதிரி அந்த கொழுப்போட இருக்கிறது எல்லாமே வந்திருக்கு. எதுக்கு அந்த கொழுப்பு? நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சளி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா நம்ம தும்மிட்டு இருந்திருப்போம், பாத்திருப்பீங்க நீங்க. நம்ம குருவித்தை பயிற்சி செய்யலையே. சோ இப்ப நம்ம இந்த டயத்திலேயே ரன்னிங் நோஸ் அந்த தும்மல் வர்றப்பவே இப்ப நம்ம வைக்கக்கூடிய குழம்பு இதே இடத்துல மண் சட்டியை பயன்படுத்தி ஃபுல் ப்ராசஸ் லைவ்ல வரப்போகுது. இன்னைக்கு பாத்துக்குங்க. சோ அந்த மண் சட்டியை பயன்படுத்தி நம்ம வைக்கிறதுல மேலால் அந்த கொழுப்பு கரைஞ்சு எடுக்கணும். நம்ம பவுனம்மாவுடைய கைப்பக்குவத்துல சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இந்த தாய் கிழவிய பேசுறதுக்கு தான் வராத ஒழிய வேற லெவல்ல சம்பவம் பண்ண குரு வைத்திய உணவே மருந்து தயாரிப்பு 90% இங்க இருந்து தான் நம்ம உருவி இருக்கிறோம். நம்மளால ஸ்பான்டீனியஸா வாயிலே வடை சொல்ல முடியும். அவங்களுக்கு அது வராது, ஆனா செய்கிறது பட்டாசா செஞ்சிருவாங்க. சோ அவங்களுடைய பக்குவத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், செஞ்சு அதாவது பண்ண போறோம் என்ன, அந்த சூப் எடுத்து குடிச்சுக்குவோம். அந்த சூப்புக்கும் அந்த கொழுப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. கூட நான் சொல்ற புரதத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. சளி பிடிச்சப்போ இந்த கொழுப்போடு இருக்கணும், அதே நேரம் புரதத்தோடு இருந்து வெளியெடுக்கணும். சோ இப்ப நம்ம செய்யக்கூடிய அசைவத்துல இந்த பிராய்லர் கோழியை வச்சு எப்படி குரு வைத்திய உணவே மருந்தா சமைக்க முடியும்னு சொல்றேன். வேணும்னா உங்க சுய விருப்பத்தின் பேர் பின்பற்றி கொள்ளுங்க. இதை யாரையும் கட்டாயப்படுத்த போறதில்ல. எனக்கும் சரி, 64 வயதுல பவுனம்மாவுக்கும் சரி, அவங்களுடைய சளியை போக்குறதுக்கு நாங்க இந்த மாதிரி சூப்பு, சிக்கன் சூப்பை பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு இது கூட சேர்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதை அடுத்த சாப்டர் இங்கே ஆரம்பிச்சா அது பெருசா போயிடும். ஓகே, இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்குங்களா உங்களுக்கு? எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி வந்து அவங்க செய்யறாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். வெட்டி கொண்டுட்டு வந்தாச்சு. சோ இப்ப அது வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்தாச்சுங்களா? அது வரைக்கும் இப்போதைக்கு போதும். இது என்ன தேவைக்காக எடுத்துக்கிறோம்? மெயினா சளிக்கு சொல்லிட்டேன், மூட்டுக்கு பவுனம்மா மூட்டுக்கான எக்ஸசைஸ், காலில் வெரிகோசைனுக்கான ஒர்க் அவுட்,
ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு இல்லைங்களா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பவுனமாவே ஸ்ட்ரெச் பண்ணி மேல செங்கல் எல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இப்ப இதுல இருக்கிறது நல்லா நோட் பண்ணிக்க, 40%. சோ 1 கிலோன்னு கணக்கு எடுத்துட்டா 400 கிராம் பவுனம்மாக்கு வர்ற மாதிரியும் 600 கிராம் எனக்கு வர்ற மாதிரியும் நாங்க பகிர்ந்துக்குவோம். சரிங்களா? இது எடுத்துட்டு வர்றது மட்டும் பத்தாது, சமைக்கிறத எப்படின்னு அடுத்து சொல்லுவேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, பயன்படுத்துறது. குரு வித்தை பயிற்சியை சொல்லிட்டேன். மூட்டுக்கு பவுனம்மா வெரிகோசெயினுக்கு அவங்க தொப்பை இது பண்றதுக்கு ஆரோக்கியமா வாழ்றதுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை இதெல்லாம் செய்திருக்காங்க. சோ அந்த செஞ்சுட்டு எடுக்கிற ஊட்டச்சத்து உணவு அசைவத்துல, சைவ பிரியருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற பாத்துக்குங்க. ஓகேங்களா? இங்க எல்லாமே இருக்கும், சைவம் அசைவம் எல்லாம் தெளிவா சொல்லுவேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், தொப்பையை குறைக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மேல இருக்கிற எல்லா பகுதிகளும் அதாவது இழைச்சு சூப்பையாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடையில நம்ம டச் அப் பண்ணி கர்லா சுழட்டுறது, புஷ் அப்ஸ், புல் அப்ஸ், சரிங்களா, இன்னி ட்ரைசப்ஸ், பைசப்ஸ், டிராப்ஸ், தை, காப்ஸ் அப்படின்னு டச் அப் பண்ணிட்டே வரும். செஸ்ட்டுக்கு முன்னே தனியா இப்ப நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஜிம் சேர்ஸ போட்டு பெஞ்ச் பிரஸ் வீட்லயே செஞ்சு பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒர்க் அவுட்டை. சோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் செய்யறப்ப அங்க மசில்ஸ் போடணும், அந்த மசில்ஸுக்கு தேவையான புரோட்டீன் வேணும், கூட நம்ம சொல்ற மாதிரி கார்போஹைட்ரேட் வேணும், அது பிரியாணியில் எடுக்கிறப்ப வந்துடும். சோ அந்த உணவு தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்த போறேன். சோ நான் என்னென்ன பயிற்சி செய்திருக்கிறேன் கடந்த வாரங்கள்ல அப்படிங்கிறது நேரலையில நீங்களே பார்த்திருப்பீங்க. அதை பாத்தீங்கன்னா நேற்று விரதம், வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்டதோட சரி, நேற்று நைட்டு சனி பிரதோஷம் நம்ம அண்ணாமலையார் கோயில்ல விரதம் விட்டதோட சரி, அங்க கொடுத்த பிரசாதத்தோட அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. இப்பதான் இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிறேன். காலை குரு வித்தை பயிற்சி செய்யல, ஏன்னா உடம்பு டயர்டு, வேற மாதிரி சம்பவம் பண்ணனால நம்ம நிறுத்திட்டோம். சோ இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சா பண்ணுவோம், இல்லைன்னா நாளைக்கு தான் குரு வித்தை பயிற்சி செய்வோம். இன்னைக்கு விடுபட்டதை நாளை காலை 20 நாளை மாலை 20 ஈக்குவல் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஓகேவா? சோ எப்படி விடுபட்டாலும் எக்ஸசைஸை மேனேஜ் பண்றதுங்கிறது இங்க சொல்லிட்டேன். சோ நான் என்ன பயிற்சி எடுத்துட்டேன், அதுக்கு இந்த உணவு எடுத்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. பவுனம்மா என்ன பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த உணவு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. இந்த 2 கிலோல 1200 கிராம் எனக்கு வர்ற மாதிரியும் 800 கிராம் பவுனம்மாக்கு வர்ற மாதிரியும். இப்ப அந்த மாதிரி யாரு பெத்த பிள்ளையோ மக்களை எங்கேயோ குட்டி போட்டது எங்க வீட்டுக்கு வந்திருக்குது, எங்க பூனை இல்ல, அதுக்கு தெளிவா சொல்லிடுறேன். எங்கேயோ குட்டி போட்டது வந்திருக்குது, சரி அதை அண்டி பிழைக்கிற வரைக்கும் பிழைக்கிற 4 துண்டு போட்டதுனால ஒன்னும் நம்மளுக்கு நட்டமா போறது இல்லை. சோ அது ஒரு 200 கிராம் வரைக்கும் எடுத்துருன்னு வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ அதுக்கே ஒதுக்குனாலும், சோ அதுக்கு தான் அந்த 2.25 கிலோ எடுத்துட்டு வரையில அதுக்கு ஒரு 1/4 கிலோ பாவம் வாயில்லா ஜீவனுக்குன்னு அதுக்கு ஒரு 1/4 கிலோ போயிருங்களா, அப்ப 2 கிலோ இருக்குமா, அந்த 2 கிலோவை இப்படி பிரிச்சுக்குங்க. 1200 எனக்கும் 800 இதுவும். இது எதுக்கு சொல்றேன்னா, உங்க வீட்டுல 4 பேர் இருந்தா நீங்க சமைக்கிறது குழம்பு வச்சா மட்டும் பத்தாது. அப்புறம் இந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடையில சொல்லிடுறேன், நிறைய டவுசர் பாண்டியனுங்க நல்லா இருக்குதுன்னு தின்றுவாங்க. வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு என்ன இருக்குது என்ன இதுங்க கூட பார்க்காத ஒரு குரூப் இருக்குது. தயவு செஞ்சு சொல்றேன், நல்லா இருக்குதோ மோசமா இருக்குதோ, நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானதை விட்டுருங்க, மோசமா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானதை விட்டுருங்க. உதாரணத்துக்கு உங்க மனைவியோ அம்மாவோ அக்காவோ நல்லா சமைச்சு கொடுத்தா டேஸ்டா இருந்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, நம்ம வீட்டுல எத்தனை குடும்ப உறுப்பினர் இருக்காங்க, இந்த ஊட்டச்சத்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கடைசியா சாப்பிட்றவங்களுக்கும் இந்த துண்டுகள் இருக்கணும். இது மட்டும் இல்ல, என்ன உணவு சமைச்சாலும் இருக்கணும். அதை முதல்ல சாப்பிட்றவங்க மைண்ட்ல வச்சு சாப்பிடணும். அதுக்குத்தான் கூட்டு குடும்பமா இருக்கணும். குரு வைத்திய வாழ்வியல்ல என்ன நடக்குதுன்னு ஆணுக்கும் எல்லா விஷயம் தெரியணும் குடும்பத்தை பத்தி, பெண்ணுக்கும் எல்லா விஷயம் தெரியணும் குடும்பத்தை பத்தி. இன்னைக்கு நம்ம கணவர் வெளியே போய் எவ்வளவு அலைஞ்சிட்டு வந்திருக்கிறார், எவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கிறார், மன அழுத்தத்தோட வந்திருக்கிறாரா, இல்ல நல்ல மூடுல வந்திருக்கிறாரா, வெளியே அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் இருந்தது, அதை ரெக்கவர் பண்ற மாதிரி என்ன சமைக்கணும்னு வீட்டுல ஒவ்வொருத்தையும் உணர்ந்து சமைக்கணும். அதே மாதிரி மனைவி இன்னைக்கு வீட்டுல எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சா, காலையில இருந்து நம்மளுக்காக தூங்காம கொல்லாம எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறா, அவளுக்கு என்னென்ன கஷ்டம் வந்தது, நம்மளுக்காக பாரம்பரிய உணவு தயாரிக்கையில என்னென்னலாம் சிரமப்பட்டிருக்கிறா, நம்மளுக்கான இன்கிரீடியன்ஸ்களை செய்யல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அவ்வளவுக்கு எவ்வளவு நியூட்ரிஷன் தேவை, உங்களுடைய மனைவிக்கு அக்காமாருக்கு அம்மாமார்களுக்கு எவ்வளவு நியூட்ரிஷன் தேவை, அதுக்கு நம்ம இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்கிற உணவு சரியானது தானா, கொஞ்சமா சமைச்சிருந்தாலும் பகிர்ந்து அவங்களுக்கான ஊட்டச்சத்தையும் நம்ம உறுதிப்படுத்திக்குவோம். திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கம்பேர் பண்ணோம்னா, ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன், கால்சியமும் அயனும் எடுத்துக்கங்க. அதாவது எப்படி சொல்றது உங்களுக்கு, கால்சியம் அயன் இரும்பு சத்துமே நம்ம மூட்டுக்கு சொல்றோம் இல்லைங்களா, கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்துமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கம்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா
நார்மலா இருக்கிற பெண்ணுக்குமே ஆணுக்குமே கம்பேர் பண்ணுனா ஆணுக்கு 100 கால்சியமும் 100 அயனும் தேவைன்னா பெண்ணுக்கு 200 கால்சியம் 200 அயனும் தேவை. சாதாரணமா அந்த பெண் வாழையிலேயே நல்லா நோட் பண்ணுங்க. சாதாரணமான என்ன வார்த்தையை சொல்றேன்னா, அவங்க கருவுறாம குழந்தை வைக்கிற ப்ராசஸ்ல இல்லாம மாதவிடாய் காலத்துல இல்லாம இருக்கிறப்பவே அவங்களுக்கு ஆணை விட 100 மடங்கு அதிகம். அதாவது ஆணுக்கு 100 கால்சியம் தேவைன்னா பெண்ணுக்கு 200, ஆணுக்கு 100 இரும்புச்சத்து தேவைன்னா பெண்ணுக்கு 200 தேவை. அதே மாதவிடாய் காலத்துல அதோட பர்சன்டேஜ் அதிகமாகும். குழந்தை பெறப்போ அது 4 மடங்கு அதிகமாகும். குழந்தை பெறப்பனா கருவுற்று இருப்பாங்கல்ல, கருவுற்று இருக்கிறப்போ கர்ப்பவதிக்கு அதே டயத்துல கால்சியம் பாத்தீங்கன்னா 400 அயனு 400 தேவை. இது ஒரு நாளைக்கு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆணும் தான் வீட்டில் உள்ள குழந்தையா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அம்மா அக்கா தங்கச்சி ஐத்த குழந்தை நங்கையான்னு யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட நியூட்ரிஷன்ல நம்ம அதாவது ஊட்டச்சத்து தேவையில ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வெளியே ஓடிட்டு வந்திருந்தாலும் உள்ள அவங்களும் நம்மளுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நிலையில இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சமையல் இன்னைக்கு நான் இத்தனை வருஷமா செய்யறப்ப தான் தெரியுது இந்த மாதிரி பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீட்டுக்குள்ளேன்னு. ஸோ அவங்களுக்கான நியூட்ரிஷனையும் நீங்க தான் உறுதிப்படுத்தணும். ஒரு ஆண் தான் அதை உறுதிப்படுத்தணும். கரெக்டா எடுக்கிறாங்களா, அவங்க வேலையோட டயர்ல சாப்பிடாம போயிடுறாங்களா. நீங்க முதல்ல சாப்பிட்டாலும் கடைசியில அவங்க சாப்பிடையில இந்த மாதிரி இப்ப நம்ம இந்த கறி குழம்பை வச்சே பேசுவோமே. இப்ப இதுல வீட்டுல வந்து ஒரு 5 பேர் 6 பேர் உள்ள வீடுன்னு வைங்க. சாப்டர் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நேயர் விருப்ப நேரலைன்னு போட்டிருக்கிறேன். தலைப்பும் அப்படி வச்சுதான் எடுத்து போடுற வருஷன்லயே வரும். 5 பேர் 6 பேர் இருந்தா ஒரு அம்மா சமைக்கிறதாங்களாங்கன்னு வச்சுக்கோமே. அவங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு கடைசியில அவங்க சட்டியில பாத்தீங்கன்னா பல பேர்த்து வீட்டுல வெறுங்குழம்பு ஊத்தி திங்கிற அந்த தாய்மார்களுக்கு கோடான கோடி நன்றி, பொற்பாதம் தொட்டு அவங்களை எல்லாம் கும்பிடணும். அந்த மாதிரி அதையும் விரும்பி பரவாயில்ல நம்ம வீட்டுல அம்மா அப்பா எப்படி சொல்றது மாமன் மச்சான் எல்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்கல்ல, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த தடவை சாப்பிட்டுக்கலான்னு அப்படி இருக்கிற பெண்கள் ஒருவாடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நீங்க உங்களுடைய இப்ப தொடர்ந்து உங்களுடைய எப்படி சொல்றது அதுக்கு பேரு சாக்ரிஃபைசேஷன் என்ன எப்படி சொல்றது, அதை தமிழ்ல அப்புறம் வரையில போட்டுக்கலாம். ஸோ அவங்களோட அந்த சாக்ரிஃபைசேஷனுக்காக அந்த ஆண் மரியாதையா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மதிப்பளிச்சு அந்த தடவை மிஸ் ஆயிட்டாலும் அடுத்த தடவை இதே மாதிரி வைக்கல, ஓ நம்மளோட மனைவி நம்மளோட அம்மா சாப்பிட்றதுக்கு பத்துல கொஞ்சம் சேர்த்தி எடுத்துட்டு வந்துருங்க. அப்படி சேர்த்தி எடுத்துட்டு வந்தாலுமே அவங்க சாப்பிட்றத உறுதிப்படுத்திருங்க. இப்ப நான் எப்படி சொல்றேன், கரெக்டா நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நேரமும். உங்களுக்கே தெரியும் பௌர்ணமாவை எந்த அளவுக்கு பயிற்சி செய்ய சொல்லி நான் அவங்கள தூண்டுறனோ, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்றனோ, அதே மாதிரி சாப்பாட்டுலயும் இருக்கும். அதை நான் வெளியே காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் சில இடங்கள்ல பதிவு பண்றதுக்காக வச்சுட்டு இருக்கேன். இதுல அவங்க ஒவ்வொரு நேரம் சாப்பிடையில எத்தனை துண்டு போட்டாங்க, அம்மா இது இந்த கறி இப்ப எனக்கே ஒருவேளை சாப்பிடையில இந்த சில மூட்டு சம்பந்தமான இதுக அந்த எலும்பு மஜ்ஜை இருக்கிற மாதிரி கறிகள் வந்ததுனாலே பிரியாணியில வந்தாலும் சரி குழம்புல வந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுத்து இதை நீங்க சாப்பிடுங்க. என்னுடைய வட்டல்ல வந்தாலுமே நான் எடுத்து அம்மாவுக்கு கொடுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு அந்த அளவுக்கு அவங்களுடைய நியூட்ரிஷனை நான் உறுதிப்படுத்திட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க உறுதிப்படுத்தலைனாலும் ஒரு குத்து மதிப்பா கண்ணுல பார்த்தா ஏமா உனக்கு உங்க வீட்டுல உள்ள பெண்களுக்கு தான் சொல்றேன், அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் தான் மென்ஷன் பண்ணி சொல்றேன், அவங்களுக்கான நியூட்ரிஷன் போயிருச்சா அப்படிங்கறத உறுதிப்படுத்துங்க. இதுதான் நம்ம வாழ்வியல். குரு வைத்திய வாழ்வியல்னா ஏதோ பெரிய அமேசான் காட்டுல அடர்ந்த வனப்பகுதியில போய் ஒரு குடில் அமைச்சு வாழ்றதெல்லாம் கிடையாது. இருக்கிற இடத்துல எப்படி வாழ்றதுங்கிறது தான் நம்மளுடைய வாழ்வியல். வருங்காலத்துல குடில் அமைக்கிறத பத்தி எல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு சொல்றது என்னன்னா, நீங்க கார்பரேட் அடிமையாவே இருந்தாலும் சரி, இலுமினாட்டி அடிமையாவே இருந்தாலும் சரி, எப்படி வாழணும்னா இப்படிதான். நீங்க ரசம் வச்சா கூட அந்த அத சரிவிகிதமா பகிர்ந்து உண்ணுங்க. பழைய சோறு செஞ்சா கூட எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிச்சு சாப்பிடுங்க. நாங்க அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 2 பேர் இருக்கிறதுனால ஈஸின்னு நினைக்காதீங்க. எங்க வீட்டுல நாளைக்கு நம்ம இப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு எனக்கான மனைவியை தேர்ந்தெடுத்து நான் திருமணம் பண்ணி அவளே உட்கார வச்சு இதே மாதிரி அடுத்த லைவும் போடத்தான் போறேன், பார்க்கத்தான் போறீங்க நீங்க. சோ அவளை இந்த பக்கம் போட்டு நான் சென்டர்ல உட்காந்து தாய் கிழவி இந்த பக்கம் போட்டு, சரியா? இப்போ அதை எப்படி பிரிப்பேன்? 2 கிலோவை திருப்பியும் பிரிங்களா, 400 400 400 3 இதுல பிரிச்சுக்க வேண்டியதா இல்லைன்னா 350 350. ஏன்னா எனக்கும் பௌர்ணமாவை கம்பேர் பண்ணையில எனக்கு வரப்போற மனைவி கொஞ்சம் அடல்ட்டு, அதாவது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அதிகமாகவும் இவங்களுக்கு கம்மியாகவும் தான் மாற்ற முடியும். ஏன்னா இவங்கனால அவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. இவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? சோ 350 350 அவங்களுக்கு ஒரு 300 350 350 700 1 கிலோல. இப்போ ஒரு 3 பேர் உள்ள வீட்டுக்கே சொல்றேன் பாருங்க, 350 350 700
இவங்களுக்கு ஒரு 300. ஸோ அப்படி நம்ம 1 கிலோவை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நேரமும் இதில் கான்சன்ட்ரேஷன் வைங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் பேண்டமிக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறது எத்தனையோ இருந்தாலும் அதுல பிரதானமா சொல்லக்கூடியது, உங்களுடைய ஒவ்வொரு வேளை உணவிலும் புரதம் இருப்பதாக பார்த்து கொள்ளுங்கள். அது பழைய சோறு பருகினாலும் அதுல ஓவர் புரதம் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்க. மெயின்டைன் பண்ணுங்க. சாதாரண போண்டா பஜ்ஜி எந்த கருமாந்திரத்தை தின்னாலும் அதுல புரதம் இருக்கணும். ஒவ்வொரு வேளையும் புரதம் இருக்கணும். புரதம் உள்ள போய் அமினோ ஆசிட்டாக மாறும். அந்த அமினோ ஆசிட் தான் ஸ்பைக் புரோட்டீனை போட்டு தள்ளும். கொரோனாக்கு மேல இருக்கிற ஸ்பைக் புரோட்டீனை கொல்றதுக்கு நம்ம உடம்புக்குள்ள அமினோ ஆசிட் வேணும். அமினோ அமிலங்கள் அத உடம்பே 12க்கு மேல உற்பத்தி பண்ணிக்குதுங்கிறாங்க. வெளியிருந்து திங்கிறது ஒரு 8 அண்ணா சேருதுங்கிறாங்க. மொத்தம் 20 அண்ணா எந்நேரம் நம்ம அமினோ ஆசிட் இருக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இருக்குதா இல்லையான்னு வருங்காலத்துல பார்ப்போம். சோ நம்ம இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, அந்த அமினோ ஆசிட்டை உங்க உடம்புல எந்நேரம் வச்சிருக்கிறதுக்கு புரதத்தை ஒவ்வொரு நேரமும் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஓவர் புரதமும் உடம்புக்கு ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கணும். புரதம் கொடுக்கலையே நம்ம சொல்ற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் ஃபைனலா அது ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்லிக்கிறேன், சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12, HDL. இது இல்லாம கெட்டது ஒண்ணு இருக்குது, LDL, லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன். அது வந்து என்னன்னா, திங்கிறத ஒழுக்கமா திங்கலன்னா அது லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீனா போயிடும். இதுக்குள்ள அது லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன் இருக்காது. எக்ஸப்ஷன் சிலது இருக்கு. பலதுலயே இருக்கையிலேயே பாமாயில் அந்த மாதிரி இதுகள் எல்லாம் கொஞ்சம் கண்டென்ட் வந்து லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன் இருக்கும். அதை உடம்பு தவிர்க்க கத்துக்கணும். அதெல்லாம் பெரிய சாப்டர். ஒரு பாமரத்தனமா புரிய வைக்கிறதுக்காக பேசுற வரையில ரொம்ப நம்ம சயின்டிபிக்கா கொண்டு போக வேண்டாம். ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு வாரமும் புரதத்தை கொழுப்போட எடுத்துக்கிறோம். உடம்புக்கு நல்லா செய்யற கொழுப்போட நாங்க. நிறைய பேர் கேக்குறீங்க, எப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க 64 வயதுல எப்படின்னா, இப்ப நான் பேசுற நேரம் வரைக்கும் தாய் கிழவி மூட்டை மடக்கி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நோட் பண்ணிக்க. சோ இவ்வளவு நேரம் அவங்கனாலையும் கீழே உட்கார முடியுது. இப்ப நம்மளுக்கு இந்த கால் விருத்து இருக்குது, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த கால் வந்து விருத்து இருக்குது. சோ இவ்வளவு நேரம் நாங்க உட்கார்ந்து பண்றதும் செய்யற பயிற்சியும் எங்களுக்கு உள்ள தொப்பையெல்லாம் இப்ப நான் குறைச்சு காண்பிச்சுட்டு இருக்கு இல்லீங்களா. ஏற்கனவே மார்கழி 1 இருந்து தை 19 வரைக்கும் 41 இன்ச் இருந்த தொப்பைய 33 இன்ச்சுக்கு குறைச்சு 8 இன்ச்சை குறைச்சு காண்பிச்சிருக்கேன். சோ அதெல்லாம் பண்றப்ப பார்த்து நிறைய பேர் கேட்டது, எப்படி உங்களால இவ்வளவு நேரம் பயிற்சி செய்ய முடியுது? 1.5 மணி நேரம், 2.25 மணி நேரம் கன்யூஸா லைவ்ல நின்று செய்யறீங்க. இப்படி வேர்த்தாலும் இடையில தண்ணி கூட குடிக்காம இவ்வளவு ஸ்டெமினாவோட எப்படி செய்யறீங்கன்னு. அதுக்கு எல்லாம் நம்ம குரு வைத்திய வாழ்வியலும் பவுனம்மா தயாரிக்கிற குரு வைத்திய உணவே மருந்து பவுன் புட்ஸுடைய பாரம்பரிய முறையிலும் இருக்கிறது. அதுக்காக அதை தான் ரொம்ப இது நினைச்சிடாதீங்க. பாரம்பரிய முறையில ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆசை தீரத்திங்கிற ஆயில் உணவு, நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனி அப்படின்னு போயிட்டே இருக்கும் பட்டியல். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். அறுசுவையும் அண்டர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு, அது சாதாரண பழைய சோறு செஞ்சாலும் சரி, புளியோதரை செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி பட்டாசான ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை அசைவத்துல செஞ்சாலும் சரி. இப்ப நேயர்கள் வச்சிருக்கிற அடுத்த கேள்விகள் நிறைய என்னன்னா, மட்டன்லயும் ஃபிஷ்லயும். சோ இப்ப இது முடிஞ்சது. அடுத்தது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிச்சு வீடெல்லாம் வளைச்சு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த வாரத்துல இருந்து மட்டனு, ஃபிஷ், இன்னி காடை, கவுதாரி, பறக்கிறதுல ஏரோப்ளைனும் மிதக்கிறதுல கப்பலையும் தவிர எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு உங்களுக்காக எது இதுல சமைச்சா எப்படி சமைக்கணும்னு நாங்க கண்டுபிடிச்சது உங்க முன்னாடி வைக்கிறோம். வேணும்னா ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் சிம்பிளை போட்டுட்டு உங்களோட ஆதரவு அள்ளித்தாருங்க. அடுத்த லைவ் சில்லி சிக்கன் 65 தயாராகுங்கள். லைவ்ல விட்டு விட்டு வந்திருந்தாலோ, பேசுறது சரியா கேட்காம இருந்தாலோ ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களோட ஆதரவு பெருகிருச்சு. எடுத்து போடுற வெர்ஷன் இருக்குது. எடுத்து போடுற வெர்ஷனும் எதுல ரிலீஸ் ஆகுதுன்னு அங்கங்க இன்டிமேஷன் கொடுத்துருவேன் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க. சோ அந்த சேனல்ல போய் பாத்துக்கலாம். 90% இந்த எடுத்து போடுறது லைவ் போட்ட இடத்துக்குள்ளேயே வராது. அது எத்தனை பேர் வாண்டட் வைக்கிறீங்கிறத பொறுத்துதான் அதுக்குள்ளேயே போடுறதா இல்ல வேற சேனல்ல வர்றதான்னு வரும். சோ இப்ப நம்ம ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா 90 நிமிடத்துக்குள்ள சில்லி போடணும். 3 மணி நேரத்துக்குள்ள குழம்பு, சூப்பு, பிரியாணி, வறுவல் இதெல்லாம் செய்யணும். சோ ஆரம்பிக்க போறோம். சோ ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. போடுங்கம்மா எண்டுக்காடை. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். மறக்காம 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. இந்த அசைவம் பத்தின மித்துகளை உடையுங்க. நம்மள மாதிரி ஏழை எளிய நடுத்தர வர்க்கங்களும் புரத சேவைகளை நிவர்த்தி செய்துட்டு ஆரோக்கியமா வாழட்டும். நம்ம எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளிடம் வேண்டுகோளா வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்களே. உங்கள் ஆதரவே எங்களது பலம்.